வைப்பேன். நம்முடைய திட்டங்களை எல்லாம் முழுசா சொல்லிட முடியுமான்னு யார என்னாலையும் முடியாது, எம்பியாலையும் முடியாது, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவாலையும், மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்குன்னு ஒரு லிஸ்ட் பட்டியல் எடுத்து படிக்கணும். ஏன்னா அத்தனை திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலன்னு சொல்லி பத்திரிக்கை படிக்காதவங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் என்னென்ன முதலீடு வந்ததுன்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிறாரு. நீங்க நிறைய முதலீட்டாளர் மாநாடு நடத்துவீங்களே, அதுல என்ன முதலீடு வந்ததுன்னு முதல்ல நீங்க ஒரு 2 பேரை சொல்லுங்க போதும். அது கூட வரல. ஆனா 4 வருடம் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டு இப்ப தேர்தல் வந்தது உடனே எழுந்து தமிழக மக்களை பார்க்க வருகிறார்கள், சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். மக்களுக்கு அவங்க யாருன்னே மறந்து